Hi guys, welcome to another episode of the Woke Logic. இது வந்து ஐபிஎல் ஆக்ஷன் ரிவ்யூ சீரிஸோட தேர்ட் அண்ட் ஃபைனல் எபிசோட். இதில் வந்து we are discussing on about the remaining three teams, which is the big powerhouses KKR, MI and CSK in this video. And the last two videos, if you had watched, you would know that நாங்கள் வந்து we are looking to keep our ரிவ்யூஸ் வந்து வெரி ப்ரிசைஸ் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கன்சைஸாக வச்சுக்கலாம் அப்படின்னா. ஸோ திஸ் வீடியோ ஆல்சோ பி தி சேம். நம்ம இங்கே இருக்கிற பேனலில் இருக்கிற 3 பேருமே வந்து இன்ஃபேக்ட் 4 பேருமே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஸோ ஸ்டில் வி ஆர் அப்ளைஸ் டு டாக் அபவுட் அதர் டீம்ஸ் அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி பரம எதிரியான மும்பை பற்றியும் நாங்கள் பேசுவோம். ஸோ டாக்கிங் அபவுட் மும்பை, first team வந்து we want to see is Mumbai, and I would like to ask the thoughts of Sriram about Mumbai's IPL auction and the team that they have taken. Yeah, so Sriram, just continue. ஓகே, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா உண்மையிலேயே மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. செகண்ட் டே வந்து அவங்க வச்சிருந்த மொத்த பர்சன் ஐ திங்க் செகண்ட் டேல தான் நிறைய யூஸ் பண்ணாங்க. அது ஏன்னு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஆல்ரெடி ரிட்டர்ன்ஷன்லயே செட்டு அண்ட் பவுலிங்கும் ஆல்மோஸ்ட் செட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு கடந்த 3 வருஷமா அவங்க பிரச்சனையா இருந்தது வந்து அந்த ட்ரெண்ட் போல்ட் அந்த 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 ஏரால வந்து பவர் பிளே பவுலிங் சூப்பரா போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸா அவங்க பவர் பிளே ரொம்ப அடி வாங்கினாங்க. சோ இந்த வாட்டி அவங்க வந்து பவர் பிளேக்கு மட்டுமே 2 பேரை போட்டிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா பூமராவுக்கே பவர் பிளேல ஓவர் கிடைக்காத மாதிரி. ஓகே, ஹர்திக் பாண்டே எடுத்தானா அது அவன் இஷ்டம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் பூமராக்கே வந்து ஓவர் கிடைக்காத மாதிரி வந்து 2 பவர் பிளே பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் எடுத்தது வந்து என்ன கேட்டா வாங்கடேக்கு இட்ஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து அதுல அதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா நான் சொல்றேன். ஸோ என்னோட பிளேயிங் 11 எப்படின்னா, ஐ திங்க் இந்த 10 டீம்லயே டெல்லிக்கு அப்புறம் எம்ஐயோட டீம் தான் வந்து ஈஸி டு ப்ரெடிக்ட், ஈஸி டு ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி ஆரம்பிக்கும்னா, முதல்ல நான் 4 ஃபாரினர் சொல்லிடுறேன். வில் ஜாக்ஸ் ஆடுவான், மிச்சல் சாண்ட்னர் ஆடுவான், அல்லா கசன்ஃபர் ஆடுவான் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். இவங்க 4 பேர் ஆடுவாங்க. ரயன் ரிக்கிள்டன் ஏன் ஆட மாட்டாங்கன்னா, மிச்சல் சாண்ட்னர் உட்கார வேண்டி இருக்கும், இல்ல ரெண்டு ஸ்பின்னர்ல ஒருத்தர் உட்கார்ந்தாலும் ஸ்பின் வந்து ரொம்ப வீக்கா இருக்குங்கிறதால ரயன் ரிக்கிள்டன் அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆகாஷ் அம்பானியே வந்து நாங்க வந்து ராபின் மின்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டதால எனக்கு இன்னும் ஈஸி ஆயிடுச்சு லெவல் போடுறது. ஸோ டாப் ஆர்டர் வந்து ரோஹித் சர்மா, வில் ஜாக்சன், நம்பர் 3 திலக் வர்மா, அடுத்து சூர்யா, நம்பர் 5 ஐ திங்க் ராபின் மின்ஸ் வருவான். ஏன்னா சூர்யாவுக்கும் ஹார்திக்கும் நடுவில் வந்தா அவனுக்கு அந்த ஒரு குஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் 5 ராபின் மின்ஸ், அந்த லெஃப்ட் ஹேண்டரும் கிடைப்பான். நம்பர் 6 வந்து ஹார்திக் பாண்டியா, நம்பர் 7 மிச்சல் சாண்ட்னர், நம்பர் 8 வந்து அவங்க விரட்டி ஆர்டிஎம் பண்ண நமன் தீர், அப்புறம் அல்லா கசன்ஃபர், தீபக் சஹர் வந்து நம்பர் 9ல வருவான் பிகாஸ் ஹி கேன் பேட் அஸ் வெல். ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, அல்லா கசன்ஃபர். ஐ திங்க் இது வந்து கிட்டத்தட்ட எல்லாரோட ப்ரெடிக்ஷனும் இதே தான் நினைக்கிறேன். எப்பவுமே மும்பையோட 11 வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும், அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கு. ஸோ இதுல ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நான் எதை சொல்றேன்னா, அவங்க டாப் ஆர்டர் செம்மையா இருக்கு. ஏன்னா ஃபயர் பவர் கண்டிப்பா இருக்கு. கன்சிஸ்டன்சி பத்தி எனக்கு தெரியல, பட் ஃபயர் பவர் கண்டிப்பா செம்மையா இருக்கு. மிடில் ஆர்டர் சொல்லவே வேணாம். ஐ திங்க் இந்த 10 டீம்லயே பெஸ்ட் மிடில் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு மும்பை இதுதான். ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டும் இருக்கு. அந்த அவங்களால வந்து எல்லா கண்டிஷன்லயும் செம்மையாவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் 2 பேருமே இந்தியன்ஸுங்கிறதால அந்த ஒரு ரேப்போ வந்து கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த இந்தியன் பிக்சர்ஸ்ல, அதுவும் டர்னிங் ட்ராக்ஸ்ல இந்தியன்ஸால தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கிறப்போ திலக் அண்ட் சூர்யா 2 பேரும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் நான் சொல்லுவேன். ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் அளவுக்கு எனக்கு ஃபினிஷிங் வந்து பவர்ஃபுல்லா இல்லை. அவங்க வந்து டிம் டேவிட், பொல்லார்டு மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த வாட்டி போவே இல்லை. அது எனக்கு லைட்டா சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் அதான் கிளென் பிலிப்ஸ் அந்த மாதிரி யாருன்னா போவாங்கன்னு நினைச்சேன், பட் அவங்க போல. ஸோ ஃபினிஷிங் வந்து ஹார்திக் பாண்டியா இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா ஃபினிஷிங் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. ஏன்னா எல்லாமே அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் கமாடிட்டி பிளஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டும் கூட. மிச்சல் சாண்ட்னர் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி நான் பார்த்தது இல்லை, அதனால ஒரு கேப்பபிள் பேட்டர் தான், பட் ஃபினிஷ் பண்ணி நான் பார்த்தது இல்லை. ஸோ பவர் பிளேயர்னு எடுத்துக்கிட்டா நான் சொன்ன மாதிரி தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட் 2 பேருக்குமே வந்து கொஞ்சம் ஸ்விங் கிடைச்சதுன்னா கூட
கொத்தா ஒரு 5 விக்கெட் எடுத்தாலும் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேருக்குமே அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. பவர் பிளே செம்மையா இருக்கு. மிடில் ஓவர்ஸும் ஐ திங்க் அல்லா கிஷன்ஃபர் அண்ட் சாண்ட்னர் எடுத்ததால உங்க மிடில் ஓவர்ஸ் கொஞ்சம் வந்து ஷார்டட் தான். எக்கானமி கண்டிப்பா வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப போக மாட்டாங்க, நல்லா கண்டெயின் பண்ணிடுவாங்க. விக்கெட் டேக்கிங் மட்டும் எக்கானமி அளவுக்கு சூப்பரா இல்லைனாலும் மிடில் ஆர்டர்ஸ் இவங்க நல்லா தான் வச்சிருக்காங்க. டெத் ஓவர்ல வந்து எனக்கு வந்து பூம்ராவை தவிர மீதி 2 பேர் மீதி 2-3 ஓவர் யார் போடுவாங்கிறது மட்டும் தான் எனக்கு ஒரு கன்சர்னு. பட் பூம்ரா இருக்கிறதாலேயே மற்ற டீமை விட கொஞ்சம் ஹை தான் மும்பை. சோ இது அதை தாண்டி சில இன்னும் சின்ன கிரைடீரியாஸ்னா பேட்டிங் டெப்த் அண்ட் பவுலிங் டெப்த். பவுலிங் டெப்த் கண்டிப்பா இருக்கு, 6-7 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஹார்திக் பாண்டியா இருக்கிறதால அது ஒரு சம குஷனு. பேட்டிங் டெப்த் எனக்கு கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. அண்ட் கேப்டன்சி சொல்லவே வேணாம், ஹார்திக் பாண்டியா இருக்கா, சூரியகுமார் ஒரு இந்தியன் டீம் லீட் பண்றதுக்கு உண்டான ஒரு 4-5 கேப்டனை வந்து கொத்தா ஒரே லெவன்ல வச்சிருக்காங்க. ஸோ கேப்டன்சியும் உங்களுக்கு சுத்தமா பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்கு அந்த இதெல்லாம். எங்க இவங்க எல்லாத்த விட வீக்கா இருக்காங்கன்னா பேக்கப்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ். எனக்கு ஹார்திக் பாண்டியா இன்ஜூர் ஆனா வேற யார் ஆல்ரவுண்டர், அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேற யாரு? பேக்கப் இப்போ சூர்யா, திலக்கு இவங்கெல்லாம் அவுட், இவங்கெல்லாம் வந்து இவங்கள யாருன்னா ஒருத்தர் இன்ஜூர் ஆனா கூட எனக்கு யார் பேக்கப்? அதே மாதிரி எனக்கு பவுலர்ஸ் தீபக் சாருக்கு யார் பேக்கப்? ஏன்னா தீபக் சாருக்கு பேக்கப் எடுக்காம இருந்தது எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா தீபக் சாரோட இன்ஜுரி ஹிஸ்டரிக்கு கண்டிப்பா ஒரு பேக்கப் எடுத்திருக்கணும், நல்ல பேக்கப் ஏதாவது எடுத்திருக்கலாம். அவங்க எடுக்காம விட்டது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ பேக்கப்ஸ் எனக்கு பயங்கர இது. அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி வந்தா கூட இந்த டீம் செம்மையா மாட்டிக்குவாங்க. ஸோ அதுதான். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸும் நான் சொன்ன மாதிரி யாருமே இல்ல. கடைசியா ஹோம் அண்ட் அவே கண்டிஷன்ஸ்ல எப்படி பண்ணுவாங்கன்னு கேக்குறப்போ ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு சூப்பரா டீம் எடுத்திருக்காங்க. பட் அவே கண்டிஷன்ஸ்ல பேட்டிங் மேபி வந்து பழச்சுக்குவாங்க, பட் பவுலிங் பழைக்குமான்னு எனக்கு தெரியல. பூம்ரா வச்சு பூம்ரா அவே கண்டிஷன்ஸ்ல ஐ திங்க் பூம்ரா மேல ரொம்ப டிபெண்டன்ஸ் இருக்குமோங்கிறது என்னோட ஒரு பீக். சோ இதுதான் நான் மொத்தமா எம்ஐக்கு வந்து ஒரு 7.5 தருவேன். 7.5 தானா? ஓ, இந்த பேக்கப்ஸ் அதனால. ஓகே. ஏன்னா அதான் ப்ரோ, இவங்களோட பிளேயிங் லெவல் ஸ்டார்டிங் லெவல் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனா அதை தாண்டி பார்த்தா ஃபுல்லா அதர பாதாளமா இருக்கு. அதுதான் பிரச்சனை. இல்ல அது ஓகே. இப்ப இவன் என்ன சொல்றான்னா ஹர்திக் பாண்டியா சூர்யாக்கெல்லாம் பேக்கப் இல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்தியன் டீம்ல பேக்கப் கிடையாது. ஹர்திக் பாண்டியா சூர்யா லெவலுக்கு நீ பேக்கப் எக்ஸ்பெக்ட் இல்ல அதெல்லாம் இருக்கு. இந்தியா லெவல்ல எல்லாம் நீ கண்டிப்பா பேக்கப் வச்சு இந்தியா லெவல்ல இருக்கணும், அவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல. மும்பை வந்து ஒன் ஆஃப் தி டீம்ஸ் தான். இப்ப 10 டீம் இருக்கு. நீ ஒரு இந்தியன் குவாலிட்டி லெவலுக்கு ஒரு இந்தியன் இல்ல, நீ சொல்றதே கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு. மிடில் ஆர்டர் இருக்குல்ல, இந்த 3 மிடில் ஆர்டர் இருக்காங்கல்ல, சூர்யா, திலக்கு, ஹார்திக், இவங்க 3 பேர்ல 3 பேருக்குமே பேக்கப் வேணும்னு நான் சொல்லல. அட்லீஸ்ட் இந்த 3 பேருக்கு ஒரு பேக்கப் சூர்யா இப்ப அது ஓகே. இப்ப 2024 சீசன்ல சூர்யா ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் ஆடல, அப்படிதானே நமந்தீருக்கு சான்ஸ் கிடைச்சது. இப்ப நமந்தீர 5.25 crores கார்த்தியம் எடுத்திருக்காங்க. எல்லா வருஷமும் அது அவங்க ஸ்கவுட்டிங் மேல எனக்கு டவுட் இருந்தது கிடையாது, அது நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எல்லாருமே எல்லாம் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்டா அர்ஜுன் டெண்டுல்கரே அப்ப ஏன்டா இன்னும் மெயின் லெவன்ல வரல? அது ஓகே, அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ். அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து கோட்டா சிஸ்டம், அது வந்து செப்பரேட். அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ஒரு யார்ட்ஸ்டிக் இல்ல, அவர் ஸ்கூட்டிங் வொர்க் ஆகல அப்படிங்கறது சொல்றதுக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ஒரு யார்ட்ஸ்டிக் இல்ல. பட் அது இப்போ அவங்க வந்து திடீர்னு அவங்களுக்கு ஸ்பான் ஆன பவுலர்ஸ்லாம் வேற, ஆகாஷ் மத்வால், அன்ஷுல் கம்போஜ், இவங்க எல்லாரையும் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 அவங்க வந்து அது சோ கால்டு தேர் வர்ஸ்ட் சீசன்ஸ், வர்ஸ்ட் ஃபேஸ் இன் ஐபிஎல், 2 10th பிளேஸ் ஃபினிஷ். அந்த டைம்லயே வந்து தேர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அன்ஷுல் கம்போஜ், ஆகாஷ் மத்வால், நாமந்தீர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்றப்போ ஐ டோன்ட் திங்க் இப்போ வதேரா, விஷ்ணு வினோத் எல்லாருமே அங்க இருந்தானே. இட் இஸ் அவங்க வந்து ஸ்கவுட் வந்து எல்லாரும் எவ்ரிவன் அக்செப்ட் தட் தே ஆர் ரியலி குட். ஸ்ரீராம் சொல்ற பாயிண்ட் பேக்கப் என்ன இல்லைன்னா, ஒன் சீசன் அவன் ஃபர்ஸ்ட் இருந்த 10th முடிச்சாலும் இந்த அண்ணாத்து நமந்தீர், வதேரா, அன்ஷுல் கம்போஜ், ஆகாஷ் மத்வால் இந்த மாதிரி ஒரு 4 பேக்கர்ஸ் வந்து எடுத்தாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி எவ்வளவு இல்ல. கரெக்ட். பட் இந்த வாட்டி எஸ் கரெக்ட். ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்போ சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா தீபக் கூட இருக்கா, விஜய் சங்கர், அவங்க எல்லாம் பிளேயிங்ல இவங்க இருப்பாங்களான்னு டவுட். அந்த அளவுக்கு 2 பேருமே அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவ்வளவு கேலிபரு. அந்த மாதிரி ஒருத்தனை கூட எடுக்கலங்கிறத என்னோட கேள்வி. அஜிங்கிய ரஹானே மும்பை பையன் தானே, அவனை கூட எடுத்திருக்கலாம், எடுக்கல. எனக்கு அதுதான்
அது மட்டும் பண்ணிருக்கலாம் அவங்க. அத பண்ணாம சரி நாங்க ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸாவே இறக்குறோம் அப்படின்ட்டு இல்ல இப்ப நீ சொல்றது வந்து இப்ப லாஸ்ட் இயர் வந்து நீ நமன் தீர்ன்ற ஒரு பிளேயரை பார்த்துட்டு அவ வந்து பிளேயிங் லெவன்ல இருப்பா நீ சொல்லிருப்பியா? இல்ல இப்பதான் நம்ம அதை பத்தி பேசுறோம். சோ நம்மளுக்கு தெரியாத தேர் பி பிளேயர்ஸ். இப்ப தேவ் டேக்கன் ராஜ் பாவா. அவன் வந்து இஸ் ப்ராமிசிங். நிறைய பேர் தேர் டேக்கிங் குட் திங்ஸ் அபவுட் ராஜ் பாவா. அப்புறம் தே ஹேவ் ஃபியூ இந்தியன் ஆப்ஷன்ஸ். எனக்கு ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் தி ஸ்ரீஜித் கிருஷ்ணன் டஸ். அவனை பத்தியும் ஐ saw some articles. இன்னொரு பேர்ல கொஞ்சம் இப்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு அந்த சத்யநாராயண ரெட்டியா, சத்யநாராயண ராஜு. ஆந்திர பிரதேஷ் பிரீமியர் லீக் பிளேயர் ஆகும். ஆமா ஆமா எல்லாம் போடுறான் அவன். ஆமா அதுதான். சோ அவங்களுக்கு வந்து நேம்ஸ் இருக்கு, நம்மளுக்கு we don't know. See we are general fansக்கு வந்து we'll not know every single player in the auction. சோ அப்படி இருக்கறச்சே we'll have to see. மும்பை வந்து அவங்களோட சக்சஸ் ரெக்கார்ட் டுவர்ட்ஸ் திஸ் லைக் unearthing these uncapped players வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கு. சோ அப்படி இருக்கறச்சே we can give them the benefit of doubt. And அந்த Indian retentions solidனால I think they had a decent auction தான். Like I mean with the purse they had, they did their best. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆக்ஷன்ல நல்லா தான் பண்ணாங்க கண்டிப்பா. Yes. So for me I think மும்பை பொறுத்த வரைக்கும் definitely the team to beat in terms of the playing 11 மட்டும் நான் சொல்றேன். playing 11 plus impact. Definitely சரியான ஒரு strong last. நம்ம நேத்து வந்து we talked about SRH. This time I would say SRH க்கு அப்புறம் we have seen Mumbai. They can really push. I would say contenders also. நம்ம வந்து இப்போ பேசணும் பேக்கப்ஸ் அது இது இல்லை. இஃப் நாட் ஃபார் இன்ஜுரிஸ், அவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் ஒன்றும் பெருசாக வரலன்னா ஃபார் மீ டெஃபினெட்லி தே ஆர் ஒன். 2022-23 இந்த 2 சீசன்லேயுமே வந்து வி தாட் தே காட் அ ரியலி ஸ்ட்ராங் ஸ்குவாட். இதே மாதிரி பேச்சு இருந்தது. இது பண்ணிட்டாங்க டிஸ்பைட் பாண்டியா லீவிங் டு மும்பை, குருணல் எல்லாமே போனாலுமே, பட் தே வர் நாட் ஏபிள் டு டூ. அந்த 2022 தே ஹேட் அ ரியலி பேட் சீசன். இந்த வாட்டி எவ்ரி ஒன் ஆர் ஹேவிங் தட் எக்ஸ்பெக்டேஷன். பட் இந்த வாட்டி லுக்கிங் அட் த டீம் ஐ திங்க் தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் தெம் டு ஃபெயில் லைக் ஃபால் தட் லோ. ஏன்னா எல்லா பேஸஸும் ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டாங்க வித் ரெஸ்பெக்ட் டு பவர் பிளே பவுலிங், டெத் ஓவர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ். ஸ்பின் வாஸ் அ வீக் பாயிண்ட். பியூஷ் சாவ்லா வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவுமே வந்து சாண்ட்னர், அல்லா கசன்ஃபா 2 பிளேயர் எடுத்து வச்சிருக்காங்க. ப்ளஸ் வில் ஜாக்ஸ் கேன் ஆல்சோ பவுல் ஸ்பின் ஓரளவுக்கு. I think they are good to go all the way. Number 6 loading அப்படின்னு கேட்டனா probably yes, but we don't know. IPL ஓட பியூட்டி அதான். நான் அந்த 7.5 னு சொன்னதுக்கு காரணம் நான் மொத்த ஸ்குவாடுக்கும் சேர்த்து சொன்னேன். பிளேயிங் 11 கேட்டீங்கன்னா இவங்க 9.5 தான். அது டவுட்டே இல்ல. நான் அந்த -2 குறைக்கிறதுக்கு காரணம் அவங்களோட இப்ப நம்ம சொல்றோம்ல, நான் இன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, நான் எடுத்த டீமோட செகண்ட் 11 அதுல வந்து கருண் நாயர் கேப்டன் அப்படிலாம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி எனக்கு ஒரு டீம் என்னால எம்ஐக்கு போட முடியல. அதுதான் பிரச்சனை எம்ஐ கிட்ட. அதனால நான் 2 மார்க் குறைச்சனே தவிர 9 இந்த பிளேயிங் 11 கடைசி வரைக்கும் ஆட முடியும்னா கன்ஃபார்ம் 9.5 டைட்டில் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. எஸ் யா. சோ தீஸ் ஆர் आवर தாட்ஸ் ஆன் மும்பை. அண்ட் மூவிங் ஆன், நம்ம வந்து the big team வரதுக்கு முன்னாடி இன்னொரு another big teamக்கு பாத்துறலாம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் KKR. இவங்க வந்து they retained 6 players. ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டன்ஷன் தான் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ரேயஸ் ஐயர். பட் ஸ்ரேயஸ் ஐயர் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி அந்த பஞ்சாப் பற்றி பேசும்போது பேசியாச்சு. யா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் ஸ்ரீவத்சன் அபவுட் ஹிஸ் தாட்ஸ் ஆன் KKR. உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அண்ட் த பிளேயிங் 11 ஸோ ஃபார். ஓரளவுக்கு ஈஸி தான் அந்த ஸ்குவாடு, ஏன்னா 6 ரிட்டன்ஷன் முடிஞ்சிருச்சு. அது போக மட்டும் சொல்லுங்க. இல்ல அதான் அவங்க மெயினான ஒரு இஷ்யூ என்னன்னா, இந்த ஆப்ஷன்ல அவங்க கேப்டன் யார் எடுத்தாங்கன்னு தெரியல. தே ஆர் ஷூர் அபவுட் தேர் கேப்டன் பிகாஸ் 23 கோடி கொடுத்து வெங்கடேஷ் ஐயர் எடுத்ததுனால அவர் தான் கேப்டனான்னு தெரியாது, இல்ல அந்த லாஸ்ட்ல ரஹானே எடுத்ததுனால அவர் கேப்டனான்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூ தான். அந்த இப்போதைக்கு அந்த அவங்க பிளேயிங் 11ல பாத்தீங்கன்னா யாரு கேப்டன் தெரியாது. இப்போ வேணா வெங்கடேஷ் ஐயர்னு வச்சுக்கலாம் பிகாஸ் தே ஹேவ் ட்ரஸ்டட் இன் சோ மச் அண்ட் கான் ஃபார் ஹிம். ஆல்ரெடி வைஸ் கேப்டனா இருந்து அண்ணா ஐயா அது 23 கோடியோட எஃபெக்ட். வெங்கடேஷ் ஐயர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்க மாட்டான்.
அதான் ஏன்னா அவங்க விட்டது பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்ஸ் மெட்ரிக் இல்லைன்னு சொல்லிட்டு வேற யாருமே இல்லைன்றதும் அவங்க வெங்கடேஷ் ஐயரை வாங்கிதான் ஆகணுன்ற மாதிரி இருந்தாங்க. பிகாஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் விட்டாங்க, பேண்டிக் போக முடியாது, எந்த மார்க்கையும் அவங்க எடுக்க முடியல அவங்களால அந்த ரிட்டன்ஷன்ஸ்னால. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி நோன் கமாடிட்டினால வெங்கடேஷ் ஐயர் எப்படியா பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ஹார்டா போனாங்க. இருக்கிற 55 கோடியில அவனுக்கே 20 எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தே ஹேவ் த ப்ராப்ளம் ஆஃப் லூசிங் ஹூஸ் த கேப்டன் இப்போதைக்கு. பாக்கியபடி பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலா குர்பாஸே மட்டும் போயிருக்கலாம். குவிண்டன் டிகாக்கையும் எடுத்தாங்க அவங்க. அது எதுக்குன்னு தெரியல. பிகாஸ் ஒரு 2 ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ஸ் தேவையான்னு தெரியல ஃபர்ஸ்ட். லாஸ்ட் சீசனுமே அதுக்கப்புறம் வந்து they had both Phil Salt and Gurbaz. Gurbaz was backup only. Salt தான் மெயினா அது ஓகே. அதான் ஆக்சுவலா சால்ட் இருந்தேன்னா சால்ட் பிகாஸ் QDK அண்ட் குர்பாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரைக் ரேட், அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவ்னஸ் கிடையாது ரெண்டு பேரும். குர்பாஸ் வேணா இருக்கலாம், QDKவோட குர்பாஸ் இருக்கலாம் அக்ரெசிவா, பட் ஆன் த சேம் லெவல் தான் சொல்றேன். இப்ப சால்ட் அந்த ஃபார்முக்கு அப்புறம் இப்ப ஒரு லெவலுக்கு மேல போயாச்சு. ஸோ அதுக்கு சொன்னேன் அந்த இதுல. பிளஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் நோக்கியா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. இஸ் பீன் பிரிட்டிங் குட் தான் நினைக்கிறேன். இப்ப அவங்க என்ன மிஸ் பண்ணாங்கன்னா அந்த ஒரு தேர்ட் ஸ்பின்னர் சுயாந்த் சர்மா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இம்பாக்ட் பிளேயரா வருவான், கொல்கத்தால வந்து போடுவோம். ஒரு 3 ஸ்பின்னரை வச்சு அப்படியே மடக்கிடுவாங்க. இப்ப அவங்க 3வது ஸ்பின்னர் தான் யாருன்னு தெரியல. ஏன்னா அவங்க யாரும் எடுக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் இம்பாக்ட் பிளேயரா மார்க்கண்டே இருக்காங்க. மார்க்கண்டே இருக்கு, மயங்க் மார்க்கண்டே இருக்கு, அனுகுல் ராயும் இருக்கு, அனுகுல் ராய்லாம் இருக்காங்க. பட் ஆனா அவங்க பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியும். ஏன்னா இப்ப ரமன்தீப் வந்து ஸ்டார்டரா இருப்பான். இப்ப ஃபர்ஸ்ட் இல்லைன்னா ரஹானே ஈஸியா உள்ள போயிடுவான். இப்ப ரஹானேவே வெளில உட்கார இம்பாக்ட் செப்பா தான் உட்கார முடியும் உட்கார்ந்தா. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ தேர்ட் ஸ்பின்னர் போலாமா இல்ல ஒரு எடுத்தோடனே அதை இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா ரமன்தீப் கண்டிப்பா ஆடுவான். ஏன்னா இப்ப அவங்க பேட்டிங் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப QDK ஓபன் பண்ணுவான், நரைனு, வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷி, அதுக்கப்புறம் ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க, ரமன்தீப், ஆண்ட்ரே ரசல், அதுக்கப்புறம் ரமன்தீப். இந்த ஃபர்ஸ்ட் இந்த 7 வந்து ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் தான். ஒரு டெய்ல், ஒரு லாங் டெய்லா இருக்கு. அதுவே வந்து அவங்க செட்ல ஆடுவானான்னு தெரியல. இல்ல இப்ப வருதா? நடுவுல பிரேக் ஆயிடுச்சு. கால் அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த லோவர் மிடில் ஆடுறது உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இஷ்யூவா இருக்கும். பிகாஸ் அந்த ரசலும் ரமன்தீப்பும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இட்ஸ் அ லாங் டெய்ல் தான். ஏன்னா நாக்கியே ஆட மாட்டான் இவன் பேர் என்ன, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. நல்ல பேட்டர், ஆக்சுவலி நல்லா பேட்டிங் ஆடுவான். பட் அந்த ஒரு இதுக்கு வருமானு தான் தெரியல. அவன் ஒரு மிக்சடான ஒரு ஆப்ஷன் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அவங்க ரீடைன் பண்ணதுக்கு வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு மாதிரி ஆவரேஜ் ஸ்குவாட் தான் அவங்களுக்கு. பேக்கப் அது மொயின் அலி இருக்கும், ஆனா யாருக்கு பதிலாக ஆடுவான்னு தெரியாது. ரசிலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மொயின் அலி உள்ள வர முடியும், இல்ல நரேனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான் மொயின் அலி உள்ள வர முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். ஒரு ஒவ்வொரு ஸ்குவாட் ஒரு டைட்டில் வின்னிங் ஸ்குவாடுன்னா இல்ல, போவாங்களான்னா தெரியல. Who are their fast bowlers, sir? Vaibhav, Harshit and Rocky. Backup they have Spencer Johnson also. Indian option எனக்கு உங்க பிளேயிங் 11ல 2 சேஞ்ச் பண்ணா இன்னும் பார்க்க நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க அங்க ரகுவன்ஷி வச்சிருக்கீங்க தானே? ஓகே ஓகே. ரகுவன்ஷி ஐ திங்க் 3 and 4 வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷி கண்டிப்பா அவங்க தான் வருவாங்க. எனக்கு வந்து ஓப்பனிங்ல எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் டிகாக் வர மாட்டான்னு தோணுது. ஐ திங்க் அவங்க குர்பாஸுக்கு போவாங்க. குர்பாஸுக்கு போவாங்க தோணுது. ஏன்னா கரண்ட் ஃபார்மும் சரி, கொஞ்சம் வருஷமாவே வந்து குர்பாஸ் வந்து ஹஸ் பீன் டூயிங் மச் பெட்டர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓவர்சீஸ் ஓபனர்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து இப்போதைக்கு குர்பாஸ். QDK எனக்கு தெரியலப்பா, QDK எனக்கு தெரியல. இப்பெல்லாம் கொஞ்சம் மிட்டா கன்சிஸ்டன்சிக்காக ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு ஓபனிங் கொடுப்பாங்க. I have a thought. இப்போ லாஸ்ட் சீசன் வந்து 2024 சீசன் எடுத்துக்கிட்டோம்னா KKR வந்து
எக்ஸப்ட் ஃபார் தட் சிஎஸ்கே கேம் இன் சென்னை. அவங்க ஆடின ஒரு 16 கேம்ஸ்ல ரெண்டு கேம் வாஷ் அவுட்டா, ஒன்னோ ரெண்டோ வாஷ் அவுட் ஆச்சு கரெக்டா? ஒண்ணுதான் வாஷ் அவுட், ஒண்ணுதான் ஒன்னு வாஷ் அவுட்டா? ஜிடியோட. அப்ப 15 கேம் ஆடினாங்க. 15ல சிஎஸ்கேவோட மட்டும்தான் மோசமான பெர்ஃபார்மன்ஸ். மொத்தம் 3 மேட்சோ நோ தோத்தாங்க, 4 மேட்சோ நோ தோத்தாங்க. ஆமா ஒன்னு வந்து 260 சேஸ், 260 அடிச்சு தோத்தாங்க. இன்னொன்னு வந்து 200 பட்லர் ஒரு செஞ்சுரி அடிச்சு தோத்த கேம். க்ளோஸா ஆமா போய் தோத்த ரெண்டுமே கேம். சேஸ், ரெண்டுமே ஈடன் கார்டன்ஸ்ல. ஆமா, ஈடன் கார்டன்ஸ்ல பயங்கர க்ளோஸான மேட்ச், ரெண்டுமே தோத்துட்டாங்க. அது போக Bro, பாக்கி அந்த எந்த ஹைதராபாத் மேட்சும் ஆக்சுவலி தோத்துருக்க வேண்டிய மேட்ச் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆமா எப்படியோ ஆமா அந்த first அவன் match. வந்து கிளாஸ் நடிச்சிருப்பான். சி தே டிட் ரியலி வெல் இன் க்ளோஸ் டு 11-12 கேம்ஸ் இன் a season out of 15 games. They won ஆமா 12 games out of 15. It's a phenomenal performance. ஓகேயா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி கிங்ஸ் 11 பஞ்சாப் 2014ல they won 12 games. They played 15, won 12, lost 4 games. 16ல they won 12, lost 4. அதுக்கப்புறம் இந்த கேகேஆர் தான் have replicated that. அது வந்து அண்ட் அதுல நம்ம பார்த்தோம்னா இப்போ அந்த பிளேயிங் லெவல் எழுதுனா they have retained close to, அதாவது நரேன், ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு, ரமன்தீப், ரசல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் நாரா, வைபவ் அரோரா, 9 பேர் அவுட் ஆஃப் 11. ஒன்லி 2 சேஞ்சஸ். ஃபில் சால்டபல்ல குவிண்டன் டிகாக் வந்திருக்கான் அண்ட் ஆண்ட்ரிக் நார்கியா வந்திருக்கான் இன் பிளேஸ் ஆஃப் மிச்சல் ஸ்டார்க். அது வந்து டெஃபினெட்லி லைக் டு லைக்கான்னு பார்த்தோன்னா இல்லை, இந்த 2 சேஞ்சஸ் தான். ஸ்டார்க் வந்து we saw him perform towards the end of the IPL season and Phil Saul அது was வரைக்கும் consistent. என்ன அடி வாங்கினா எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. ஆமா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா நார்கியா வந்து போன சீசனும் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கான், இல்லைன்னா நான் சொல்லலை. பட் ஒரு ஸ்டார்க்கு வந்து ஸ்டார்க்கோட ரோல் அவனால பண்ண முடியுமா அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு பண்ணலாம் அவனால. நான் வந்து ஐ எம் சேயிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங் ஒரு 4 ஓவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் போட்டு நல்லா. அதே மாதிரி ஃபில் சால்ட், குவிண்டன் டிகாக் கேன் ரெப்ளிகேட்னா ஹி ஹாஸ் டன் 500 ரன் பெர் சீசன்ஸ்ல ஹி ஹஸ் டன் குவிண்டன் டிகாக். பட் ஃபில் சால்ட் கொடுத்தா அந்த இம்பாக்ட் கொடுக்க முடியுமா? இந்த 2 சேஞ்சஸ் தவிர பாக்கி 9 பிளேயர்ஸ் தே ஹவ் ரீடைன்ட். இந்த கோர் மோர் தென் அ கோர் வந்து தே ஹவ் ரீடைன்ட். அப்படின்றப்ப I would say this is a pretty decent. Only thing is Norkia and Quinton de Kock, they have to step up. Both are ஓரளவுக்கு T20ல experienced players, capable of winning games. Norkia வந்து லாஸ்ட் சீசன் he was bad, but அதுக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்து has won them games in the death bowlingல. So இது நம்ம பார்க்கும்போது பிளஸ் அதாவது இது நீங்க சொன்ன மாதிரி அந்த 9 பிளேயர்ஸ் நேம் இருந்தாலும் அந்த கேப்டனும் சேஞ்ச் ஆயிருக்காங்க, கோச்சும் சேஞ்ச் ஆயிருக்காங்க, அந்த என்வாயர்மெண்டே சேஞ்ச் ஆயிருக்கு ஆக்சுவலா. அதனால அது ஒரு இம்பாக்ட் இருக்கு. கரெக்ட். இது கோச் இல்ல கம்பீர் தானே கிளம்பலாம். கோச் சந்திரகாந்த் பண்டிட் மென்டார் இல்ல. இப்ப கம்பீரா ஒரு அந்த ஒரு இது இருக்கும்ல, மென்டார் வந்து கம்பீர் தான். சந்திரகாந்த் பண்டிட் தான். சந்திரகாந்த் பண்டிட் தானே இப்போ. இல்ல எனக்கு ஆனா ப்ரோ எனக்கு நார்கியா ஸ்டார்ட் பண்ணுவானான்னு தெரியல. பட் ஆனா ஐ திங்க் போக போக they will end up playing Spencer Johnson more than Norkia தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா மேபி அது ஒரு லெஃப்ட் ஆர்ம். ஆமா ஆமா லெஃப்ட் ஆர்ம் அவனால பவர் பிளே 3 ஓவர் போட முடியும். ஆமா பவர் பிளே 3 ஓவர் போட முடியும் லெஃப்ட் ஆர்ம். ப்ரோ டெத் பவுலிங் நீங்க சொன்னீங்கல, டெத் பவுலிங் ஆல்ரெடி ஹர்ஷித் ராணாவும் ஆண்ட்ரேஸலும் டிசென்ட்டா பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேக்கு ஸ்பென்சர் ஜான்சன் தான் ஆடணும்னு நான் ஃபீல் பண்றேன். பட் அவங்க ஆடுவாங்களா எனக்கு தெரியல. அதே மாதிரி எனக்கு குர்பாஸ் தான் ஆடணும்னு நான் ஃபீல் பண்றேன். பட் அவங்க ஆடுவாங்களா எனக்கு தெரியல. இல்ல மேபி குர்பாஸ் ஆடணும் because already he is played for KKRல, so plus on form left right combination you can go for Gurbaz and Narain. இல்லனா QDK and Narain, anything. It depends. மூணு பேர் மட்டும் தான் ரீடைன் பண்ணலன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குங்களா? நீங்க வந்து 3 பேர் ரீடைன் பண்ணல. அதாவது ஸ்ரேயஸ், ஃபில் சால்ட், ஸ்டார்க், இவங்க 3 பேர்ல நீங்க வந்து ஸ்டார்க்கையும் ஃபில் சால்ட் பத்தியும் சொன்னீங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி நான் சொல்றேன். ஸ்ரேயஸ் ஐயர் த கேப்டனை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. ஆனா உண்மையா ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் த பேட்டரை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரகுவன்ஷி காட்டின பொட்டன்சியலை வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஈக்குவலான பொட்டன்சியலை காட்டலாம் ரகுவன்ஷி. I think ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நிறைய he came down the end of the batting line. நல்லா அவங்க பவர் பிளேல அடிச்சதுனால all these power hitters were sent ahead.
ஒரு 10 ஓவர்ஸ்ல ஒரு வெங்கடேஷ் ஐயரே லாஸ்ட் சீசன் வாஸ் பிளேயிங் அட் நம்பர் 7 only. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற மேட்சஸ் எல்லாமே வந்து வெங்கடேஷ் ஐயர் came at நரேனுக்கு number போனாடி 7. கிளிக் ஆச்சு. ஆஹ் நரேனுக்கு அதான் போனாடி கிளிக் ஆச்சு. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரலான்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இப்ப வந்து ஓபனர் ஃபில் சால்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபில் சால்ட் அண்ட் நரேன் தான் கீ இதுவா இருந்தது ரீசன் ஃபார் தேர் சக்சஸ். ஸோ இப்ப சால்ட்டூர்ல நரேன் வந்து we are not certain if we can replicate the same performance in this season. ஸோ அங்கேயே அவங்களுக்கு half the games அடி வாங்கிரும். அண்ட் ஸ்டார்க்கோட இம்பாக்ட் இன் த நாக் அவுட் கேம்ஸ். சாரி டு இன்டரப்ட் அச்சுத், நீ சொன்ன பாயிண்ட் நான் ஆட் ஆனும் பண்றேன். நரேன் வந்து இந்த ஐபிஎல்ல அவன் பர்ஃபார்ம் பண்ணி MVP எல்லாம் வாங்கினா அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாங்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒண்ணுமே பண்ணல. அதுதான் மேட்ரு. இது வரைக்கும் அவன் வந்து சுனில் எந்த லீக்லயுமே அவன் போய் செம்மையா அடி வாங்கி பயங்கரமா அவுட் ஆயிட்டு இருக்கான். எதே சாதா லீக்ஸ்லயே அவன் அவுட் ஆயிட்டு இருக்கான். அப்ப ஐபிஎல்ல அதுதான் அவங்களுக்கு அந்த டாப் ஆஃப் தி ஆர்டரே சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ நீ வந்து அந்த சக்சஸ் ஏன் ரெப்ளிகேட் பண்ண முடியாதுன்னு கேக்குறல்ல, ஈவன் தோ தே ஹேவ் ரீடைன் 9 பிளேயர்ஸ். ஏன்னா உனக்கு டாப் ஆஃப் தி ஆர்டர் ஒன் யூ ஹாஃப் தி கேம்ஸ். அந்த டாப் ஆஃப் தி ஆர்டர் இல்ல, ஒரு கேப்டன் இல்ல. மீன் கேப்டன் இல்ல இந்த சென்ஸ் தே டோன்ட் ஹேவ் தி சேம் கேப்டன். ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்ல இன் மிச்சல் ஸ்டார்க். அண்ட் என்ன கேட்டானா நாக்கிய ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஸ்டார்க்லாம் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். ஸ்டார்க் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல. I am not saying they are like to like. I'm just saying that they replaced Stark with someone who can bowl over 150. See, Nortje வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்து has been out of the radar. But 2022 World Cup வரைக்குமே he did really well. Okay, for say South Africa இருக்கட்டும், டெல்லிக்கு வந்து நிஜமாவே நல்லா பண்ணா. டெத்ல வந்து won them games. டெத் பவுலிங் போட்டு ஃபுல்லா யார்க்கரா இறக்கி is capable of bowling 6 Yorkers in one over. ஓகேயா, டெத்ல வந்து that is very important. He is more than capable of doing that. பட் அவனுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அது வந்து இப்போ வந்து நீ ஸ்டார்க்கை வச்சுதான் இல்லை அதே மாதிரி ஒரு லெஜெண்டரி பவுலர் வச்சுதான் பண்ணணும் இல்லை. இந்த மாதிரி 1 or 2 கேப்பபிள் பவுலர்ஸ் வச்சு கூட யூ கேன் மேனேஜ். பட் தட் இஸ் டிஃபரெண்ட். நம்ம வந்து ஆஸ் எ டைம் வில் ஒன்லி டிசைட் அவங்களால நிஜமாவே பண்ண முடியுமா அப்படிங்கிறது. பட் நந்தலெஸ் ஃபார் மீ ஐ திங்க் ஒரு சில விஷயம் கிளிக் ஆச்சுன்னா தே கேன் சேலஞ்ச் ஃபார் த பிளே. இப்போதைக்கு நம்ம பார்த்த டெல்லி, சன்ரைசர்ஸ், மும்பை இந்த 3 டீம் சொல்லியிருக்கோம் பிளே ஆஃப்ஸ்க்கு போகும். அண்ட் 2 பேர் வந்து கண்டெண்டர்ஸ்னு சொல்லியிருக்கோம். There is one more team waiting in the line. Will come back to that. Will come soon. But about KKR எனக்கு பிரச்சனை ப்ரோ. எனக்கு கேப்டன்சியும் ஒரு பிரச்சனை தான் ப்ரோ. யாரு ப்ரோ கேப்டன் இதுல இந்த 12 பேர்ல? எனக்கு நான் வந்து ஆமா நான் வந்து வெங்கடேஷ் ஐயர் தான். ஐ திங்க் இட் வில் பி வெங்கடேஷ் ஐயர் ஒன்லி. பட் தெரியல எப்படின்னா, ஏன்னா இங்க ரஹானேக்கு இடம் இல்ல. ஆமா, பிரைஸ மறந்துட்டு நீங்க இந்த ஸ்குவாட பாக்கும்போது உங்களுக்கு யார் தெரியுறா? பிரைஸ மறந்துருங்க. இப்ப நீங்க பிரைஸ் உங்களுக்கு வந்து பிரைஸே தெரியாது, நீங்க ஸ்குவாட மட்டும் உங்கள்ட்ட குடுக்குறாங்க. அப்ப நீங்க பார்த்து சொல்றீங்க, அப்ப யார சொல்றீங்க? ஆண்ட்ரே ரசல். எனக்கு ஆண்ட்ரே ஐயா ஆண்ட்ரே ரசல் தான். அதான் கேவியோ அப்பியரன்ஸ் பள்ளியாரம் மட்டும் தான். சுனில் நரேன் ஆர் ஆண்ட்ரே ரசல், அத யாரோ ஒருத்தர். கரெக்ட். நான் வந்து ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் ரசல். இல்லனா இந்தியன் எனக்கு தெரியல. பட் சி ஐயர் வந்து ரிங்கு சிங் ஆமா. இல்ல நான் என்னன்னா இப்ப வெங்கடேஷ் ஐயர் வந்து சி இஃப் தே ஹட் காட் ஹிம் ஃபார் சே 8 crores வச்சுப்போம். அப்படி பார்த்திருந்தாலுமே he has இப்போ ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா வாஸ் இன்ஜூர்ட் லாஸ்ட் இயர். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அப்பியர் ஆகாத கேம்ஸ்ல வெங்கடேஷ் ஐயர் வாஸ் த கேப்டன். ஸோ வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து தேர் சீயிங் சம், இல்லைன்னா அப்பவே வந்து தே குட் ஹேட் ரசல் அஸ் வைஸ் கேப்டன். ரசல் வாஸ் பிளேயிங் ஆல் கேம்ஸ்ல. ஸோ ரசல் குட் ஹவ் பீன் சென்ட் அஸ் ஸ்டாண்ட்-இன் கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன். they're giving Venkatesh Iyer the opportunity last year itself அப்படின்றப்ப this price tag is just affirmation that நாங்க வந்து we are trusting, நாங்க எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, we want to get him back அப்படிங்கிறது வந்து it is more like நான் வந்து it's not வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து 23 crore worth அப்படின்னா except for Bumrah in the IPL இப்போ current league of players except for Bumrah I don't think anyone deserves 20 crores. okay, be it Virat Kohli, be it Rohit Sharma. My opinion is Bumrah தவிர someone who can do magic at the ground, Indian players யாருமே வந்து 20 crore மேல வந்து I won't give. பட் இந்த மாதிரி 23 crore இப்போ வந்து சிஎஸ்கே அஸ்வின் வாங்கினாங்கல்ல 9.5 crores. It is not that Ashwin is worth, literally at the tail end of his career is getting his highest IPL contract. That doesn't mean that he deserves. It's not like deserved இல்லையா நான் சொல்லல.
But 9.5 crores na CSK are ready to go to any extent to get Ashwin back in the squad. Okay, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 crores வச்சுப்போம் அஸ்வினுக்கு வந்து they just went to the extra 2 crores and பட்ஜெட்டோட தாண்டி போய் வாங்கியிருக்காங்கன்னா it just shows that they want him really bad. They are in his plans. He is in their plans. ஐயோ ரோலிங் ஆகுது. ஸோ அதுதான் அதை தவிர்த்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் இஸ் த கேப்டன். அதுல வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி டவுட்ஸ். ரைட்டா? that being said, நான் வந்து எனக்கு அதனாலதான் அவங்க வந்து பிளே ஆஃப் ஃபைட் கொடுப்பாங்க, டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, ஆனா எங்கேயோ அவங்க சறுக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஃபேர் பாயிண்ட். எல்லா இப்போதைக்கு எல்லா டைமும் அப்படிதான். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் IPL. நீ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் எடுத்து வந்தாலுமே அங்கங்க ஏதோ ஒன்று நடக்கும் அண்ட் நீ எதிர்பார்க்காத ஒரு 2 டீம் வந்து உள்ள போயிடும். So that is our thoughts on KKR. And moving on to the big team, most anticipated, நான் வந்து CSKக்கு வந்து want to do something different. நான் வந்து I don't want to ask thoughts or anything. நான் just ஏன்னா கண்டிப்பா 4 பேருக்குமே 4 different playing 11 இருக்கும். So what I'll just start with my thoughts on CSK and I'll ask Achyut to give his playing 11. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நம்ம பண்ணலாம். ஓகேயா? CSKவோட ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் for me they had one of their best options. நான் வந்து நான் மட்டும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த CSK ஃபேன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா பிளேயர்ஸும் எடுத்துட்டாங்க. எல்லா பிளேயர்ஸும் சொல்ல முடியாது, பட் ஓகே ஓரளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. லைக் திரிபாதி, அஸ்வின், இந்த மாதிரி பிளேயர்ஸ் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கான்வே, ரச்சின், கான்வே இவங்கெல்லாம். பட் அது போக 1 or 2 சர்ப்ரைஸ் பைஸ் லைக் அன்சுல் கம்போஜ் அதெல்லாம் பண்ணாங்க. சாம் கரன், அன்சுல் கம்போஜ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு குட் பைஸ். 10 கோடி யாருமே ஆமா. பட் இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்கவும், இதுதான் வந்து மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் பார்த்ததுல CSK ஃபேன்ஸ் ஆல்மோஸ்ட் so many people are so convinced. அதாவது கொஞ்சம் ஒரு ரேஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கிற CSK ஃபேன். சில பேர் வந்து they are upset that they didn't bid for Pant, they didn't bid for Butler எல்லாம். அதெல்லாம் நம்ம பேச வேணாம். நான் என்னன்னா ரேஷனலி you had an expectation and அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூர்த்தி பண்ண அளவுக்கு they had performed in this auction. இதை சொல்ல முடிச்ச கையோட I'll go to Achyut and let Achyut say his preferred playing 11 and அதுக்கு வந்து we will just agree or disagree or we will debate further. So yeah, Achyut start. So எனக்கு வந்து ஸ்டார்டிங்லே I might surprise you. So நான் first actually I wrote Conway, but எனக்கு I am going to surprise you. I am going to actually open with Rachin and Ruturaj. I am not going to play Conway. அதுவே I think might be surprising. நீ வந்து 11 வந்து சொல்லு. இல்ல நீ 11 சொல்லிட்டு you then give 1 or 2 நீ வந்து இந்த மாதிரி இப்ப ஏன் வை ரச்சன் அவர் கான்வேங்கிறது நீ வந்து 11 முடிச்சு சொல்லு. சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரச்சின் அண்ட் ருத்ராஜ் ஓபன். அது வந்து ஐ திங்க் நீங்க கான்வே சொல்லுங்க, ஐ சே ரச்சின். சோ நம்பர் 3ல ஐ வில் ஸ்டார்ட் வித் திரிபாதி. obviously they have taken Tripathi and number 4 Shivam Dube. அதுல ஐ திங்க் no doubts. So நம்பர் 5ல தான் they have not picked ஒரு quality Indian player. So I'll probably play like I don't know, I'll probably play Sam Curran தான் அங்க. ஏன்னா இப்ப பஞ்சாபுக்கு Sam Curran was batting up the order. So number 5 Sam, then I'll play obviously Dhoni and Jadeja at 6 and 7. Then number 8க்கு I'll play Noor Ahmed or Ashwin. I mean both can bat. So I'll have Ashwin and Noor. So I will have 3 spinners. And அதுக்கப்புறமா 2 bowlers வந்து Pathirana and Khalil. And my impact player will be another bowler. So probably I'll have Kambojo, illati I have option Gurujapneet. நிறைய பேர் இருக்காங்க. I don't know who they'll start with. So இப்ப இந்த டீம்ல வந்து மெயினா எனக்கு why I feel I'll take Conway விட்டுட்டு why ரச்சின்னு கேட்டானா எனக்கு தெரியல. சம்திங் சேஸ் தட் he is going to click this year அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கான்வேயோட கேம் நம்ம இப்ப லாஸ்ட் 2 years T20ல பார்த்தோம்னா we have not seen great things from Conway in T20. He is being good in test cricket. I mean Rachino ஒன்னும் பெருசா அது பண்ணலன்னு வச்சுக்கலாம் T20ல. But still Rachinoட game play is far more attacking than Conway. அது you will agree. So அப்படி இருக்கறச்சே ருத்ராஜ் is someone who is going to play his natural game. அந்த டைம் எடுத்து he'll try to push. So அவனுக்கு கான்ட்ராடிக்டிங்கா இருக்கிற மாதிரி பிளேயர் தான் எடுக்கணும் டாப்ல.
I mean, obviously Conway and Rutu has worked. பட் நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல we had a much better batting lineup in the middle. இப்போ என்ன கேட்டா I am not too convinced with the middle order batting. அதனால I want Rachin in the top, someone who can take on in the power play phase itself. அது மாதிரி பண்ணிட்டேன்னா there will be freedom for someone like Dubey or Tripathi. So அதனால தான் I'm saying Rachin. So இப்போ Conway and Rutu எடுத்துட்டு if we let's say if they get 40 for no loss or 35 for no loss in power play na, that puts pressure on Tripathi, Dubey and who is going to come at number 5. So இதெல்லாம் அநியாயம்டா டேய். 35 for no loss in power play அந்த அளவுக்குலாம் வந்து ருத்துராஜன் கான்வே பேட் கிடையாதுடா. இதெல்லாம் அநியாயமா பேசுறா. அவன் சரி ஓகே சொல்ல நான் ஒத்துக்கிறேன். 45 சரி 48 45 கூட 35 for no lossல டேய் அநியாயம்டா இதெல்லாம். இல்லையே இப்ப நீ லாஸ்ட் இயர் கான்வேயோட கேம் நீ ரச்சினோட ஸ்ட்ரைக் ரேட்ஸும் கான்வே ஸ்ட்ரைக் ரேட்ஸும் எடுத்துட்டு பாரு. நான் 35 நான் மேபி ஐம் எக்ஸாஜரேட்டிங். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா நம்மளுக்கு அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து இட் இஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் த லாஸ்ட் 2-3 years. அதனால டு டேக் த ப்ரெஷர் அவே ஃப்ரம் தட் மிடில் ஆர்டர் பேட்டிங்காக ஐ சே பவர் பிளேல இஃப் ரச்சின் கேன் டேக் ஆன் ஒரு 20 ரன்ஸ் எனக்கு கொடுத்தா போதும் 10 பால்ல ஆர் ஒரு 8 balls 20 runs அந்த மாதிரி. சரி, that being said, I have a follow up question on that itself. இப்போ நம்ம சொல்றோம்ல Rachin is more attacking than Conway, Rutu plays his natural game, I accept with those points. But since we don't have that batting order or the long batting order illa அப்படின்றப்போ why Conway and Rutu playing and power play la வந்து wicket விடாம போறது வந்து will give an extra license for the batters to play freely la. இப்போ Rachin out ஆயிட்டான்னு வெச்சுக்கோ, you will have to send say Tripathi comes in and then that அங்கே வந்து அது மட்டும் இல்ல அதான் நீ நான் 2023க்கும் 24ல இருந்த ருத்துராஜுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா கான்வே இருந்தப்போ ருத்துராஜால அட்டாக்கிங்கா செம்மையா ஆட முடிஞ்சிச்சு 2023ல. 2024ல 2023 அளவுக்கு அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடல. ரச்சின் ரவீந்தா அந்த ஓப்பனிங் பார்ட்னரே அவனுக்கு சரியா அமையாததால he has to play every game for 15 overs ஆடியே ஆகணுங்கிற பிரஷர் வந்து ருத்துராஜ் மேல எல்லா மேட்சுமே இருந்துச்சு. கான்வே இருந்தா ருத்துராஜோட கேமே இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் கான்வே நீ சொன்னல அச்சுத்து கான்வே வந்து சரியா பண்ணலன்ட்டு, அதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்றேன். கான்வே மத்த பேட்டர்ஸோட சேர்ந்து ஓபன் பண்றதுக்கும் கான்வே ருத்துராஜோட ஓபன் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அச்சுத்து. ஏன்னா 2 பேருமே ஒரு மாதிரி சிமிலரு. 2 பேருமே அந்த ஒரு ரேப்போவே வந்து அவங்களுக்கு எப்படின்னா, மச்சான் இந்த மேட்ச் உனக்கு பேட்ல படுதா, சரி ஓகே நான் செகண்ட் ஃபீல்டர் அடிக்கிறேன். மச்சான் உனக்கு இந்த மேட்ச் எனக்கு இந்த மேட்ச்ல படல, நீ வந்து இந்த மேட்ச் அட்டாக்கிங் ஆடு, நான் செகண்ட் ஃபீல்டர்ல அடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. 2023ல ஃபர்ஸ்ட் ஒரு 7 games வந்து ருத்துராஜ் பயங்கர அட்டாக்கிங்கா ஆடினா, கான்வே வந்து கொஞ்சம் செகண்ட் ஃபீல்டர்ல ஆடினா, நடுவுல சில கேம்ஸ்ல அது அப்படியே ரோல் ஸ்விப் ஆச்சு. அவங்க அந்த ரோல் வந்து அவங்களுக்குள்ளேயே கரெக்டா ஸ்வாப் பண்ணி அந்த ஒரு பிளெக்சிபிலிட்டி கொடுத்துக்கிட்டதாலதான் அந்த ஃபுல் சீசனுமே செம்ம கன்சிஸ்டன்டா அவங்க இருந்தாங்க. அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததாலதான் நான் சொல்றேன்டா சொல்லு. இல்ல இப்ப உனக்கு இந்த சீசன்ல வந்து 2023 அளவுக்கு மிடில் ஆர்டர் ஃபயர் பவர் இல்ல. அத நம்ம பாயிண்ட் நீ இப்ப ஹாபா நீ சொன்னல இத மாதிரி ஒரே நிமிஷம் அதுக்கு நான் வரேன். இல்ல இப்ப ஹாபா சொன்ன பாயிண்ட நான் கிளியர் பண்ணிடுறேன். ஹாபா வந்து சொன்னால இத மாதிரி கான்வே எடுத்தனா நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்லோவானா மிடில் ஆர்டருக்கு they will have the freedom to play. இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா their middle order is not light, like கம்மி பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நான் சொல்லல. we have the depth in the batting. என்னோட ப்ராப்ளமே பவர் ஹிட்டிங் தான் டெப்த் இல்லன்னு நான் சொல்றேன். we have batting till number 8 or number 9, பட் அந்த நம்பர் 9 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து லைக் மேபி ஒருத்தனை வேணா சொல்லலாம் who can bat at ஒரு 180 strike rate, because surely you need one or more than one player who can play at a very good strike rate in the end. ஒத்துக்கிறியா? every team will have more than one player who can play. நான் வரேன் அச்சுத்து. அதுக்காக தான் நீ சொன்ன பிளேயிங் லெவல்ல நான் சில சேஞ்சஸ் பண்ண வச்சுட்டு ஐ திங்க் பவுலிங் மோஸ்ட்லி நீ சொன்னது கரெக்டா தான் சொல்லிட்டேன். எனக்கும் வந்து பவுலிங்ல வந்து 3 bowlers வந்து கம்போஜ், கலீல், பத்திரானா. எனக்கு தெரிஞ்சு பவுலிங் இங்கே ஷார்ட்டட் தான். ஏன்னா அன்ஷுல், கம்போஜ் அண்ட் கலீல் வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து பவர் பிளேல ஒரு 5 over போட்ட முடியும். அண்ட் அவங்க 2 பேர் கலீல் வந்து ஆக்சுவலி
டெத்ல நல்லா பண்ணியிருக்கான். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா டெத்ல டெல்லிக்கு நல்லா பண்ணியிருக்கான். சோ எனக்கு தெரிஞ்சு கலீல் கேன் ஆல்சோ சிப் இன் 2 overs இந்த டெத். சோ அன்சுல் கம்போஸர் ப்ராப்பரா பவர் பிளேக்கு மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து 12 ஓவருக்கு செம்ம ஸ்பின் வச்சிருக்காங்க. எந்த டீமுக்குமே இந்த குஷன் கிடையாது. 12 ஓவர் ஆஃப் ஸ்பின்னு. அதுல 3 பேருக்குமே விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இருக்கிறது வந்து சூப்பர். சோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங் வந்து சார்ட்டட். பவுலிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் சிஎஸ்கேக்கு தான் இருக்கு. நீ பேட்டிங்ல சொன்னால இந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஃபயர் பவர் இல்லன்ட்டு, அங்கதான் நான் வந்து ஒரு 2 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட், யூ ஆர் வெரி வெரி அண்டர் ரேட்டிங். நீ வந்து அஸ்வினோட பேட்டிங் நீ ரொம்ப ரொம்ப லெஸ்ஸா ரேட் பண்றேன்னு தோணுது. அவன் ஆர்ஆருக்குமே நல்லா ப்ரூவ் பண்ணிருக்கான். ரீசெண்டா நடந்த டிஎன்பிஎல்ல நிறைய கேம்ஸ்ல பயங்கர அட்டாக்கிங். அவன் அடிக்கிற ஷாட்லாம் 2வது டயர்ல போய் விழுது. அதனால பட் அது ஓபனிங் வந்தால அஸ்வின் நான் சொல்லிடுறேன். அதுவுமே வந்து நிறைய சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் அவன் நிறைய வந்து அந்த பொசிஷன் மாறி மாறி அவன் வந்தான். நான் டிஎன்பிஎல் பார்த்ததுனால எனக்கு தெரியும். ஒருவேளை டாப் ஆர்டர்ல டக்குனு விக்கெட் விழுந்துச்சுன்னா கூட நம்பர் 3 ராகுல் திரிபாதி இந்த டாப் 3 அப்படியே இருக்கும். நம்பர் 4ல ஒருவேளை விக்கெட் விழுந்துச்சுன்னா அஸ்வின் வருவான். நான் அடிச்சு சொல்றேன். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ 9.5 கோடி கொடுத்து எடுத்துறாங்க, 2 கோடி ஜாஸ்தி நீங்க சொன்னீங்கல்ல. எனக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா அந்த 2 கோடி இஸ் த போனஸ் தே ஆர் கோயிங் டு கெட் வித் அஸ்வின்ஸ் பேட்டிங். சோ என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் கேன் பி த ஃப்ளோட்டர் ரோல் விச் ராய்டு டிட். நீ சொன்னலடா 2023ல வந்து மிடில் ஆர்டர் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அவங்க மிடில் ஆர்டர் யாருன்னு சொல்லு? ரஹானே, தூபே, ராய்டு. அந்த சீசன் ஆரம்பிக்கும் போது இப்ப என்ன சொன்னோமோ அதே தான் அப்பயும் சொன்னாங்க. பென் ஸ்டோக்ஸ் இன்ஜூரி ப்ரோனு, தூபே வந்து பவுன்சர் பிரச்சனை இருக்கு, ரஹானே வந்து அந்த அவன் வந்து இது ஸ்ட்ரைக் ரேட். ரஹானே எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லையே. ஃபர்ஸ்ட் ரஹானே வாஸ் நாட் இன் தி ஸ்கீம். நம்மளுக்கு ராய்டு அலி இருந்தாங்க. ராய்டு ப்ரூவன் தான். அலி ஆல்சோ won us a cup in 2021. we had firepower. Ali is an attacking player, Raidu is an attacking player. so அதுல வந்து क्वेश्चंस இல்ல. அதுக்கு நான் வரேன். அது வந்து ஒரு பாயிண்ட். அஸ்வின் நம்பர் 4ல வருவான். சம்டைம்ஸ் சில கேம்ஸ்ல வருவான். ஒருவேளை ஏர்லி விக்கெட் போயிடுச்சுன்னா நம்பர் 4 வருவாங்கிறது ஒரு பாயிண்டா. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீ சாம் கரன் சொல்ற, நான் சொல்றேன் they will play ஜாமி ஓவர்டன். நான் வந்து முதல்ல நானும் நினைச்சேன் ஓகே சாம் கரன் தான் இவங்க ஸ்டார்டிங்ல ஆடுவாங்கன்னு நானும் நினைச்சேன். பட் ஆனா ரீசெண்டா நான் வந்து ஒரு வீடியோவே பார்த்தேன். அதுல வந்து தே ஆர் வெரி வெரி கீன். அவங்க ஆப்ஷன்ல நடந்த ஒரு விஷயம் இது. இதை நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அத வந்து சில யூடியூப் சேனல்ஸ்ல கூட இப்ப சொன்னாங்க. நான் அதை செக் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே இது நடந்திருக்கு. என்னன்னா, நேத்தன் எல்லிஸ்க்கு வந்து அவங்க பிட் பண்ணாங்கல்ல. நேத்தன் எல்லிஸ்க்கு வந்து அவங்க வந்து அப்பதான் அந்த மைக்கை கொடுத்து இவங்க கிட்ட எத்தனை விலைக்கு நீங்க ஏத்த போறீங்கிறத கேட்டாங்க. அப்ப வந்து அந்த டிஸ்கஷன், அந்த மைக் இருக்கிறது தெரியாம அவங்க பாட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து காசி விஸ்வநாதன் அவரு கோச் ஸ்டீஃபன் பிளமிங் both of them mentioned ஜாமி ஓவர்டன் more than 4-5 times. நீங்க ரொம்ப பிரைஸ் எல்லாம் ஏத்த வேணாம், 2 கோடி மேக்ஸிமம். ஏன்னா நம்ம ஜாமி ஓவர்டன் வர அவன் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர், அவன் எடுத்தாவணுங்கிறது மைக்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஜாமி ஓவர்டன் அவன் யாருன்னே தெரியாதுப்பா, அவனை எப்படிப்பா வந்து ஸ்டார்டிங்ல வைக்க போறாங்கன்ட்டு. அவங்களே இந்த அளவுக்கு யோசிக்கிறப்ப அவங்க ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு நினைச்சியும். அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப டிம் டேவிட் எல்லாம் ஆர்சிபி எங்கேதோ பார்த்து தானே கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். இப்ப புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவனை நம்ப முடியாதுன்னு அப்படி சொல்லி யாரையாவது உட்கார வச்சாங்கன்னா அப்ப யாரையுமே நம்ம ஆட வைக்க முடியாது டீம்ல. அது இல்ல, ஐ அக்ரி. see அதுலதான் they gave opportunity to Rachin இந்த வாட்டி. so அது I am not denying. see I accept your point on Jamie Orton. நான் ஏன் சாம் கரன் சொன்னேன்னா, we have seen the success for what he did for Punjab with the bat. actually அவன் பஞ்சாபுக்கு பேட்டிங் ஆல்ரவுண்டரா தான் ஆடிட்டு இருந்தான் more than bowling. ஓஹோன்னு சொல்ல முடியாது. I accept. he was not a power hitter. அதுவும் நான் ஒத்துக்கிறேன். சாம் கரன் is not a power hitter. so maybe அந்த விதத்துல maybe நீ சொல்றது மாதிரி ஜேவி ஓவர்டன் can be that power hitter, but again it is going to be uncertain. we will see. maybe you think like this, no, ஓவர்டன் ஆடுனா கான்வே ஆடுவான், ரச்சின் ஆடுனா சாம் கரன் ஆடுவான். it just balances. இல்ல ரெண்டு பேரும் ஆடலாம். ரச்சின் and ஓவர்டன். see we have got the இப்போ வந்து except for I think பத்திரானா and probably நூர் in certain games. நூர் வந்து more spin wicketsல வந்து நூர் ஆடுவாங்க. பத்திரானா தவிர பாக்கி 3 இல்ல நூர் எல்லா விக்கெட்ல ஆடுவான் ப்ரோ.
எல்லா விக்கெட்ல ஆடுவான் நூறு அகமது. அப்ப எல்லா மேட்சும் 3 ஸ்பின்னரோட போவான்றீங்களா? எல்லா கண்டிப்பா மேட்சும் ஏன் 3 தப்பே இல்லைன்றேன் நானு. தேவையில்ல வான்கடே இல்ல நீங்க ஸ்பின்னர் பாக்குறதோட இஸ் மோர் ஆஃப் அ மிஸ்ட்ரி ஸ்பின்னர். சோ அதனால ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்காகவே ஆடுவாங்க. என்னதான் அவன் வந்து அவன் அடிச்சாலும் இஸ் நாட் கோயிங் டு கோ ஃபார் மோர் தேன் 7 runs per over, 7 or 8 runs, which is a good return in any batting wicket. ஆட்ட விக்கெட்லயும் அவன் எட்டு ரன் தான் போவான். bro அஸ்வினே அது spinners வந்து எல்லா விக்கெட்லயும் Ashwin can do that, but he will do the match. Ashwin வந்து அஸ்வினே அடிக்கலாம், அஸ்வினே அடிக்கலாம். ஏன்னா yes Ashwin has varieties, but still இருக்கான் இந்த மாதிரி இந்த ட்ரை பண்றேன் அதை ட்ரை பண்றேன் is gone for runs. நூறு won't go for runs. So அவனை வந்து ஒரு 3 ஸ்பின்னரா பார்க்கறதோட ஒரு கமாடிட்டியா பார்ப்பான். விக்கெட் டேக்கரும் கூட விக்கெட் டேக்கர் அதான். ஓகே he is not taking the wicket னா இவன் ஓவர் அடிக்க மாட்டானா மொத்த விக்கெட் எடுப்பான். சரி, அப்போ உங்க ஸ்ரீவத்சன் உங்ககிட்ட வரேன். உங்களுக்கு வந்து இந்த பிளேயிங் 11ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஆர் ஹூஸ் நான் வந்து கேக்குறது என்ன, பவுலிங் வந்து pretty much everyone agreed. நான் கேக்குறது வந்து ரச்சின் ஆர் கான்வே, கரண் ஆர் ஓவர்டன், இந்த ரெண்டு இதுல மட்டும் யூ சே. அண்ட் ஆல்சோ add on, would you have someone like Deepak Hooda or Vijay Shankar into the squad, or you are pretty much okay with this? What are your thoughts? இல்ல I think they will go with Conway தான் நான் நினைக்கிறேன். because as a traditional opening left and right அது ரச்சின் இருக்கான், பட் they will வந்து Conway தான் ஓபன் பண்ணுவாங்க because of the chemistry they have with Ruturaj. அது சக்சஸ் இருந்ததுனால. if Conway fails not 2-3 times னா அப்ப ரச்சின் வரலாம். ஆக்சுவலா இப்ப ரச்சின் பெஞ்ச்ல தான் உட்கார போறான். அதனால அதுதான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னீங்க, இது ஓவர்டன் ஆர் சாம் கரன். ஓவர்டன் ஆர் சாம் கரன்ல பாத்தீங்கன்னா they might go with சாம் கரன் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஹிட்டிங் எபிலிட்டிஸ் ஓவர்டனுக்கு இருந்தாலும் ஒரு ஸ்லோ பிச்சஸ்ல கட்டர்ஸ் will be important நினைக்கிறேன் சாம் கரன். பிளஸ் he can play in long hand. ஒரு லாஸ்ட்ல வந்து ஒரு 10 balls ஒரு 20 runs அடிக்க கூட இது எபிலிட்டி அவனுக்கும் இருக்கு. ஓவர்டன் மாதிரி இப்ப ஓவர்டன் மாதிரி அந்த T10ல 6 அடிக்கிற மாதிரி இல்லைனாலும் he can change the game on his own. ஏன்னா 50 எல்லாம் அடிச்சிருக்கான், கம்மி பால்ஸ்ல அடிச்சிருக்கான் CSK. சோ அதனால அது பிரச்சனை இருக்காது. they might go with சாம் கரன் ஒரு லெஃப்ட்டுக்காக. ஆனா இந்த வாட்டி கலீலும் இருக்கிறதுனால கலீல் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன் நானு. கலீல் அன்சுல் கம்போது பக்கீரானா தான் மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கலீல் வந்து ஒரு இம்பாக்ட் சப்பா வரலாம். பிகாஸ் 100 ஆடுறதுனால 100ம் பத்தினானாவும் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுனால கலீல் வந்து இம்பாக்ட் சப்பா வரலாம். அண்ட் நீங்க விஜய் சங்கர் இல்லைன்னா ஊடா வந்து இட் டிபெண்ட்ஸ். அது டீம் மேனேஜ்மெண்ட் என்ன திங்க் பண்றாங்கன்னு. இஃப் தே வாண்ட் 1 or 2 overs from a medium pace bowler, they might go with Vijay Shankar, or a spinner they might go with Hooda. இல்ல bro, எனக்கு தெரிஞ்சு both of them have the same capabilities. விஜய் சங்கர் கூட போவாங்க, ஊடாக்கு போக மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ஆனா already have spinning options. இன்னொரு விஷயம் என்னன்னா, they spent 38 crores out of 120 on 3 spinners. Jadu 18, Ashwin 10, Noor Ahmed 10, 9.5, 10. Okay, Ashwin 38 crores out of 120 அப்படின்றப்போ I agree with your point, 3 spinners ஆடுவாங்கன்னு. But how many wickets are compatible for these options? 3 spinner options அப்படிங்கிறது doesn't that hinder the batting? இல்ல நீ அப்படி பார்க்காத. நான் ஒன்னு சொல்லட்டுமா பாலாஜி ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ, அந்த இம்பாக்ட் பிளேயர்ல இப்ப நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஆப்ஷன் நடக்கும் போதே நிறைய பேர், எஸ்பெஷலி அந்த சஹல் வந்து 18 crores போனால அப்ப வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆப்ஷன்ல எப்போ முன்னாடி இல்லாத அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பா காசு நிறைய போகும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெயினா இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்ததுக்கு அப்புறமும் ஸ்பின்னர்ஸால கண்டெய்னும் பண்ண முடியுது, விக்கெட்டும் எடுக்க முடியுதுங்கிறது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்காங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல் வச்சு. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, irrespective ஆஃப் த விக்கெட், அந்த எப்போ ப்ரோ ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்னா அந்த பால் வர ஸ்பீடுக்கு நீங்க டைம் பண்ணி அடிக்கலாம். ஸ்பின்னுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பவர் தேவை டைமிங்கோட சேர்த்து. அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்பின்னே அன்சர்ட்டா இருக்கும்போது, வெரைட்டி இருக்கும்போது அவ்வளவு ஈஸியா ரன் போகாது. அதுதான் நீங்க வந்து சொன்னீங்கல்ல 3 ஸ்பின்னர்ஸ், இதுல வந்து நூர் அகமது, ரவி அஸ்வின் இவங்க மட்டுமே 8 ஓவர் போட முடியும். ஏன்னா
நூர் அஹமத் கேன் பவுல் தட் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் கூகுளி லெக் ஸ்பின். அது அஸ்வின் கேன் பவுல் இஸ் நார்மல் ஆஃப் ஸ்பின் அண்ட் கேரம் பால். சோ ரெண்டு பேருமே நல்ல வெரைட்டி வச்சிருக்கிறதால போத் ஆர் கேப்பபிள் ஆஃப் bowling 4 overs. ஜடேஜா வந்து ஸ்பின் இருந்துச்சுனாலே 4 ஓவர் கண்டிப்பா போடக்கூடிய பவுலரு. இல்லைன்னா கூட வெறும் அந்த லைன் அண்ட் லெங்த், அந்த அவன் போடுற அந்த பவுலிங் ஸ்பீடு, டக்கு டக்குன்னு ஒரே அந்த குட் லெங்க்ல மட்டுமே ஹிட் பண்ணி போடுற பவுலிங் வந்து நிறைய பிச்சஸ்ல சம்டைம்ஸ் ஒர்க்கும் ஆயிருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ இந்த நீங்க வந்து சொன்னீங்கல்ல மத்த டீம்ஸா இருக்கிறப்போ மத்த ஸ்பின்னர்ஸ பத்தி எனக்கு தெரியல. ஆனா இந்த 3 ஸ்பின்னர்ஸால எந்த விக்கெட்டுக்கு வேணாலும் போட முடியும் ப்ரோ, இந்த 3 ஸ்பின்னர்ஸ் பர்டிகுலர்லி. ஓகே, ஸோ that being said, I don't think இதுவும் ஒரு மாதிரி pretty much settled 11 தான், except for ஒரு 2 or 3 changes அங்கங்க. நமக்கு வந்து தெரியாது, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் நிறைய இருக்கு. பட் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு லிமிட் வரைக்கும் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். இல்ல பேட்டிங்ல தான் we can't say. ஏன்னா இப்ப நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன், அது வெரி டிஃபரண்ட் ஃப்ரம் யூஷுவல் சஜஷனா இருக்கலாம். பட் வாட் சிஎஸ்கே மைட் திங்க்னா, ஐ ஹேவ் a feeling they might play both ரச்சின் அண்ட் கான்வே. அது கூட பண்ணலாம், we don't know. அது பண்ணி மேபி ருத்து அட் 3. ஏன்னா இப்ப இந்த சீசனே ருத்து அட் 3 எக்ஸ்பெரிமெண்ட்ல ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. பட் அச்சுத் இவன் கான்வே இவன் ரச்சினை வந்து இப்ப நிறைய மிடில் ஆர்டர்ல ஆடுறாங்க நியூசிலாந்து. அதுதான் சோ ரச்சின் at 3 or 4 வரலாம். அதுதான் சோ ஐ அம் சேயிங் பேட்டிங் கேன் பி லைக் ஸ்டில் ஒரு அன்சர்டன் தான் நான் சொல்லுவேன், யார் 11ல ஆடுவாங்கன்னு. லைக் அதனால தான் பவுலிங் இஸ் செட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஸ்ரீவத்சன் சொன்ன மாதிரி ஐ வில் அக்ரி வித் த 3 ஸ்பின்னர் லாஜிக். நீ வந்து யூ ஹேவ் டு லுக் அட் நூர் as a commodity more than spinner. He can bowl in the death overs, middle overs obviously he can control. தேவைன்னா ஒரு ஓவர் பவர் பிளேலயும் போடலாம், அப்படி நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கறச்சு ஐ திங்க் நூர் அஹமத் சம பிக், பத்திரானா அவர் பவுலிங் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் வாட் வி ஹவ் பிக்ட் இன் தி ஆப்ஷன் வித் ரிகார்ட்ஸ் டு பவுலிங். பேட்டிங் தான் எனக்கு என்னவோ மேபி அந்த இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாரினர் நம்ம எடுக்கல. இப்ப நம்ம ஃபாரினர் பேக்கப்ஸ் பார்த்தோன்னா நேத்தன் எலிஸ் எடுத்திருக்கோம், குட் பேக்கப், குட் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்தோம். ஓவர்டன், அதுக்கப்புறம் வி காட் அஃப்கோர்ஸ் ரச்சின் எடுத்தோம். ஸோ இப்போ அந்த 7 தான் எடுத்திருக்கோம். நம்ம 8th ஃபாரினர் மேபி அந்த ஒரு கிளென் பிலிப்ஸ் மாதிரி பிளேயர் எடுத்திருக்கலாமோ, ஆர் சம் பவர் ஹிட்டர் லைக் மிடில் ஆர்டர்ல. தேர் வேர் மெனி ஆப்ஷன்ஸ். அது சிலதெல்லாம் பேஸ் பிரைஸ்க்கே விட்டாங்க, அது எனக்கு கொஞ்சம் மேபி போயிருக்கலாமோன்னு தோணிச்சு. பட் தெரியல, வி வில் ஹேவ் டு see. ஸோ சப்போஸ் இல்ல அது ஒரு பாயிண்ட், அவங்க அந்த பவர் ஹிட்டர்ஸ் ஒரு ஃபாரின் பவர் ஹிட்டர் அவங்க போகாத காரணம் they can't accommodate them in the team. ஆல்ரெடி they have Sam Curran, if they play Sam Curran, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பவுலிங் போயிடும். ஸோ ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து இருக்கிறதுனால they can't afford to get an out and out finisher. ஸோ அதனால தான் நீங்க சிஎஸ்கே டீம் பாத்தீங்கன்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபினிஷரே இருக்க மாட்டான். எப்பயும் ஒரு 5-6 ஆல்ரவுண்டர் இருப்பான், அவங்க கடைசியா முடிச்சு கொடுப்பான். ஒரே ஒரு ஃபினிஷர் அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இல்ல இப்ப எனக்கு வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஸ்பின் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு, அது நான் ஐ அம் அக்ரீங். இப்ப நம்ம இந்த சீசன் பார்த்தோம்னா ருத்து கேப்டன்சில he didn't use much of spinners. அதுதான் எனக்கு எங்கேயோ இடிக்குது. will he trust our spinnersன்றதுதான். ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸா எடுத்து வச்சிருக்கான். நீ பேக்கப்ஸ் பார்த்தனா ஏகப்பட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, நாகர்கோட்டி, குருஜப்னீத் சிங், அதுக்கப்புறம் வேற யார் எடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்தாங்களே, நிறைய ஃபாஸ்ட் பவுலர், முகேஷ் சௌத்ரி. ஸோ நிறைய இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸா எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால ஐ மீன் ஆப்வியஸ்லி வி ஹேவ் ஸ்பின்னர்ஸ் ஆல்சோ. ஸ்ரேயஸ் கோபாலும் நல்லா பேக்கப் தான். ஸோ என்னோட பாயிண்ட் என்ன, வில் ருத்து லேர்ன் ஃப்ரம் அந்த மிஸ்டேக்ஸ். லைக் இந்த மாதிரி சேப்பாக்ல யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் மோர் ஆஃப் ஸ்பின். அதெல்லாம் அந்த இன்புட்லாம் இருக்குமா ருத்துவுக்கு? வில் ஹி இம்ப்ரூவ்? அதுதான் எனக்கு ஒரே கொஸ்டின் மார்க். இஃப் ஹி கேன் டூ இம்ப்ரூவ் ஆன் தட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தோஸ் சேஞ்சஸ்னா ஐ திங்க் வி ஆர் டெஃபினெட்லி குவாலிஃபைங். அச்சுத் இதுக்கு நான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்றேன் அச்சுத். அந்த ஏசியன் கேம்ஸ் ஆடினாங்கல்ல, ஏசியன் கேம்ஸ் தெரியும் ப்ரோ, அதுல ருத்ராஜ் தான் கேப்டனா ஜெயிச்சாங்க. ஆமா, ஒரு கேம்ல அவன் வந்து 4 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணான், 4 பேர். அதுல வந்து சாய் கிஷோர் ஒருத்தன், ஷாபாஸ் அஹமத் ஒருத்தன், 4 பேருக்குமே ஒரு சேர்த்து ஒரு 15 ஓவர் கொடுத்தான். அவன் அந்த இவனும் அஷ்தீப் சிங்கும் சிவன் துபேயும் பவுலிங் போட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் ஸ்பின்னை யூஸ் பண்ணிருக்கான், பண்ணாம இல்ல. இங்க சிஎஸ்கேல என்ன போன ஸ்குவாட்ல என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவன் கேப்டன் பண்ணும்போது அவனுக்கு இருந்த ஒரே ஒரு லெக் ஸ்பின் ஆப்ஷன் வந்து பிரசாந்த் சோலங்கி. அவன் வந்து கம்ப்ளீட்லி அன்ப்ரூவன் கமோடிட்டி. சேப்பாக்ல வந்து அந்த டியூ வேற இருக்கு. அந்த போன வருஷம் அவங்க டியூல தான் நிறைய மேட்ச் அடி வாங்கினாங்க. அந்த எல்எஸ்சி மேட்ச் எல்லாம் அநியாய டியூ, அதாவது அவங்க வழுக்கிட்டு போய் விழுந்தாங்க, அந்த அளவுக்கு பயங்கர டியூ.
சோ அவன் அதான் சொன்னான், எங்களுக்கு வந்து எங்களால அந்த அந்த பிட்ச்ல வர்ற டியூல எங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பால் வந்து திரும்பவே மாட்டேங்குது, ரொம்ப பிளாட்டா விழுதுங்கிறப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து எங்களால ட்ரஸ்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியல அந்த டைம்ல அப்படின்னு சொன்னான். அதே சீசன்ல அவன் வந்து பெங்களூர்ல வந்து 3 ஸ்பின்னர் யூஸ் பண்ணான், ப்ராப்பரா யூஸ் பண்ணான். தீக்ஷனாவும் யூஸ் பண்ணா, சாண்ட்னரையும் யூஸ் பண்ணா, ஜடேஜாவும் யூஸ் பண்ணா, டூ குட் எஃபெக்ட். அதே மாதிரி தரம்சாலாலையும் யூஸ் பண்ணான். நாட் தட் அவன் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு வந்து பண்ண பிடிக்கல, இல்ல பண்ண தயக்கமா இருக்கு, பண்ண பயமா இருக்கு அப்படிலாம் இல்ல. அந்த பிட்ச்ல ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் இருக்காதுங்கிறத அவன் யோசிச்சுதான் அவன் கொடுக்காம இருந்தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் வேலிடான பாயிண்ட் தான். அண்ட் இந்த வருஷம் இருக்கிற ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் வந்து போன வருஷத்தை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. போன வருஷம் வந்து தீபக் சேர் ஃபுல்லா இன்ஜுரி. சோ மீதி யார் பவுலர்ஸ், துஷார் தேஷ்பாண்டே, சார்துல் தாக்கூர், முகேஷ் வந்து இந்த ஒரு மேட்ச் ஒரே ஓவர்ல அடி வாங்கினதுல அவன் மேலேயும் அவங்களுக்கு வந்து இது டஸ்ட் போயிடுச்சு. கடைசியா அந்த சிமர்ஜித் வந்தான், அவ்வளவுதான். சோ பெருசா பேஸ் பேட்டரி கொஞ்சம் வீக்கா தான் இருந்துச்சு போன சீசன். இந்த சீசன் எனக்கு அப்படி இருக்கும்னு தோணல. சோ அவன் பேஸ் பேட்டரி நல்லா எடுத்ததால இந்த 3 ஸ்பின்னர்ஸ் அவன் கான்பிடென்ட்டா ஆடுவான்னு தோணுது. இந்த வாட்டி ஸ்பின்லயும் இது அஸ்வின் வந்து பயங்கர வெரைட்டி இருக்கு, நூறுக்கும் பயங்கர வெரைட்டி இருக்குங்கிறதால டியூ பெரிய ஃபேக்டரா இருக்காது. அதனால இவங்க 3 பேரையும் ருத்ராஜ் யூஸ் பண்ணுவான்னு தான் எனக்கு தோணுது. இல்ல பவுலிங் ஜெனரலே ஸ்ட்ராங் தான், சோ அதுல क्वेश्चंसே இல்ல. சோ லெட்ஸ் ஹோப் அத மாதிரி கேன் ட்ரஸ்ட். And batting, I think he'll have a big responsibility. He has to once again step up on the 500 plus season. And obviously, if Conway or Achin, whoever is playing in the top, if they can also score along with Ruthuna, I think we are going to easily cruise. Okay. Yeah, so on a closing thoughts, வந்து 3 பேருமே வந்து out of 10 எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. And also, do you think this squad is capable for challenging the number 6? Bowling wins you championship, batting wins you games, bowling wins you championship. அது கரெக்ட் தான். But is this bowling capable of winning the championship? அப்படிங்கிறது ஒரு question. Also, okay, so 3 பேருமே சொல்லுங்க. 7 எனக்கு தெரிஞ்சு I would give a 8.5 in terms of playing 11 plus backups. You're given more options. So போன வாட்டி இருந்த ஒரு ட்ரைனஸ் விட இந்த வாட்டி ருத்ராஜ் கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு வந்து 100 வேணும்னா 100 ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஹிட்டர் வேணும் ஓவர்டன் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னாலும் யூ கேன் டூ இட். இல்ல 3 ஸ்பின்னர் வச்சு ரச்சின் ஆல்சோ கிவ்ஸ் யூ அனதர் ஒரு இது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நான் சொல்றது என்னன்னா பெர்மிடேஷன் இதுதான் நடக்கணும் இல்ல, பெர்மிடேஷன் காம்பினேஷன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நிறைய உனக்கு இருக்கு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றதுக்கு you have so many options அப்படிங்கறதுனால I would give எனக்கு வந்து yes as a CSK fan I was pretty much இவங்க ஒரு ஸ்குவாட் மட்டும் தான் ப்ரோ, இவங்க ஒரு ஸ்குவாட் மட்டும் தான், 10 டீம்ல இந்த ஒரு ஸ்குவாட்ல மட்டும் தான் கண்ணை மூடிட்டு என்னால செகண்ட் 11 போட முடிஞ்சது வித் கேப்டன்சி. யோசிச்சு பாருங்க யார் அந்த இன்னொரு கேப்டன். the captain is our 3D சங்கர். 3D சங்கரா? அட ஓ செகண்ட் 11. ஓகே ஓகே, ஓ செகண்ட் 11 கா. ஓகே, நீ அந்த அன்கேப்ட் பிளேயர் சொல்றியான்னு நினைச்சேன். ஐயோ ரைட். சோ யா பயங்கர ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு ஸ்குவாட்ல. ஆமா. சோ எனக்கு 8 தான், நீ 8.5 சொன்னல, எனக்கு 8 தான். அந்த 8th ஃபாரினர் ஆப்ஷன் எடுத்துறதா நான் 10 கொடுத்திருப்பேன். அடப்பா. ஓகே, ஸ்ரீராம் உங்களுக்கு அவுட் ஆஃப் 10? சேம் தான், 8.5 நான் சொல்லுவேன். ஸ்ரீவர் சொன்னீங்க பேட்டிங்கும் பவரா இருந்ததுன்னா இன்னும் 9.5 சொல்லிருக்கலாம். பட் பேட்டிங்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதாவது கேலிபர் இருக்கு பட் டவுட்ஸும் இருக்கு, அதனால 8.5. I hope they are not confused. நம்ம கன்ஃபியூஸ் ஆனா ஆயிட்டு போறோம் விடு. They are not confused. Then டக்குனு playoffs yes or no, title yes or no? Playoffs yes sure. Yes, not saying because of CSK fan. பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, நீயே ஒத்துப்ப. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பவுலிங் அட்டாக் சின்ஸ் அவர் கம்பேக் 2018ல இருந்து எனக்கு தெரிஞ்சு இதான் பெஸ்ட் பவுலிங். சோ ஷூர்லி பிளேஆஃப்ஸ் ஜெயிப்போமா? ஐ மீன் we can't tell, playoffs it's anyone's game. and நம்ம எங்க ஃபினிஷ் பண்றோம்ன்றத பொறுத்து. if we finish top 2 னா definitely, third or fourth னா மேபி குவாலிஃபயர்ல சரிக்கிறோம், எலிமினேட்டர் தாண்டிட்டு குவாலிஃபயர்ல சரிக்கிறோம். என்னோட தாட்ஸ் இது. இல்லடா நான் வந்து ஒருவேளை ஃபைனல் வரைக்கும் போவோம்னு எனக்கு தோணுது. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஜெனரலா இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த குவாலிஃபயரோட அந்த 2 வென்யூஸ் வந்து அதுக்கு முந்தின வருஷம் யார் ஃபைனலிஸ்டா இருந்தாங்களோ அவங்களோட ஹோம் கிரவுண்ட் தான் வைப்பாங்க.
சோ எனக்கு ஆமா. தெரிஞ்சு இந்த வருஷம் ஹைதராபாத் அண்ட் கொல்கட்டால வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே ஒரு மாதிரி கட்டாந்திர பிச்சு. அந்த மாதிரி கட்டாந்திர பிச்சுல நல்ல பவுலிங் செட் தான் வின் பண்ணும். அப்படி இருக்கிறப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் அட்டாச் நீயே சொல்லிட்ட, அப்புறம் எப்படி நான் வந்து மறுத்து பேசுறது? அந்த சைடு நமக்கு ஃபைனல்ஸ்ல யார் வருவான்னு தெரியும். சிஎஸ்கே போச்சுன்னா இன்னொரு அந்த டீமுக்கும் நல்ல பவுலிங் வச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஏகப்பட்ட பிளாஷ்பேக்ஸ் இருக்கு. 2013ல இருந்து 19 வரைக்கும் நிறைய பிளாஷ்பேக்ஸ் இருக்காங்களா? 2010 மறந்துட்டீங்களே? 2010 அங்கதான் முதல்ல ஆரம்பிச்சிச்சு, மறந்துட்டீங்களே? அத எல்லாம் கரெக்ட் தான். சரி, ஓகே. So yeah, that being said, these are our thoughts and reviews on the IPL auction which happened, and I hope you enjoyed these videos. So yeah, please keep supporting us, and also thank you Srivatsan, Sriram and Achut for participating in these. Thank you. And உங்களுக்கு வேற ஏதாவது thoughts இல்லனா we'll just sign off.